உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும், பெருகட்டும். நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி. மகிமையின் தேவனே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஜெபத்தை ஆண்டவரே கேட்கிற யாவர் மேலும் உங்கள் வல்லமை வரட்டும். ஆண்டவரே கர்த்தர் வல்லமையினால் நிரப்புங்க. எல்லா சுகவீனமும் நீங்கட்டும், நல்ல ஆரோக்கியம் சரீரத்தில் உண்டாகட்டும். அப்பா கர்த்தர் பெரிதான பராக்கிரமான காரியத்தை செய்யுங்க. ஆண்டவரே அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரத்தில் நல்ல பலத்தை உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். அப்பா இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரலோக தகப்பனே, ஆமென். அதனால கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாமா? லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44, 45 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 11, 44, 45. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. 45ஆம் வசனம். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் இந்த லேவியராகவும் 11:45 வசனம் இது நமக்கு நல்லா தெரியும். நம்ம இந்த வசனத்தை வாசித்த உடனே நமக்கு, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்கள். தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்பதையும், நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்கணும் என்பதையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லேவியராகமம் 41, 45 வாசிக்கும் போது நாம் என்ன பண்ணுறோம்னா அதை எடுத்துக்கொள்ளுகிறோம். பரிசுத்தத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுறோம், கட்டுக்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட பரிசுத்தம் என்பதை தான் லேவியராகமம் 41, 44 ஆண்டவர் நமக்கு காட்டி கொடுக்கிறார். என்ன பரிசுத்தம், எதில் பரிசுத்தமாக ஆகணும் என்பதை தேவன் இந்த இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார் தேவ பிள்ளைய. அதை தேவன் விரும்புகிறார். ஆமென். இப்போ பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை நம்ம நன்கு புரிஞ்சுப்போம். 2 காரியங்களில் நம்ம பைபிளில் வந்து புரிஞ்சுக்கொள்ளலாம் பரிசுத்தம் அப்படின்னா. ஒன்று, பரிசுத்தமாக்கப்பட்ட பொருள். ஆசாரிப்பு கூடாரத்தில் இதில் பரிசுத்தப்படுத்துன்னு ஆண்டவர் சொல்வார், கர்த்தர் சொல்லுவார். அப்போ அது என்ன காரியம், அந்த பொருளை கர்த்தருக்காக என்ன பண்ணுறோம், அதை பிரதிஷ்டை பண்ணணும். அது கர்த்தருக்கு மாத்திரம்தான் பயன்படணும். அதுதான் பரிசுத்தம். அப்போ எந்த பரிசுத்தம் என்பதுனா அது கர்த்தருக்கு மாத்திரம் என்ன பண்ணப்படுது, பயன்படுத்தப்படுகிறது. வேற உலக காரியத்துக்கு கிடையாது. ஒன்லி ஃபார் காட். அப்போ பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது தேவனுக்காக, ஆமென், அது கொடுக்கப்படுதல். ஒன்லி ஃபார் காட், அதுதான் பரிசுத்தம். 2வது பைபிளில் நம்ம ஆமென் புரிஞ்சு கொள்ளலாம். பரிசுத்தம் என்ன, ஒருவருக்கும் தீங்கு நினைக்காதது. அல்லேலூயா. ஒருவருக்கும் தீமை நினைக்காதது. பரிசுத்தரே 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 அப்படி துதிக்கும் போது தேவ தூதர்கள் பரலோகத்தில் துதிக்கிறார்கள் என்பதை நம்ம வசனத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ பரிசுத்தர் சொல்லும்போது அவங்க கண்களை மூடிக்கொள்ளுகிறாங்க, ரெக்கைகளை வைத்து தூதர்கள் மூடிக்கொள்ளுகிறாங்க என்பதை காரியத்தெல்லாம் நம்ம படிக்கும்போது அது என்ன நடக்குது தெரியுங்களா? நம் கர்த்தர் தீங்கு நினையாதவர், கடுகளவு கூட. ஆமென், அவர் தீங்கு நினையாதவர். அல்லேலூயா. அவரிடத்துல தீமை என்பதே இல்லை. இப்போ இந்த பூமியில் தீங்கு எல்லாமே அது மனுஷரால, ஆமென், மனுஷரால தான் அது நேரிடுது, பிசாசனால தான் நேரிடுது. ஆகவே தூதர்கள் பாருங்க, கண்களை மூடிக்கொள்ளுகிறாங்களா. என் தேவன் அவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. என் தேவன் அவ்வளவு அப்போ பரிசுத்தம் என்பது தீங்கு நினைக்காதது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் விரும்புகிற பரிசுத்தம், ஆமென், பொதுவான பரிசுத்தம் என்னன்னு பார்த்தோன்னா, நாம் கர்த்தருக்காக மாத்திரம்தான் வாழணும், உலக ஆசைக்காக கிடையாது. தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் அவருக்காக மாத்திரம் வாழணும். 2வது, நம்ம யாருக்கும் தீங்கு நினைக்க கூட கூடாது. அதில் செய்யக்கூடாதுன்னு இல்லை, நம்ம இருதயத்தில் தீங்கா நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாருக்கும் நினைக்கக்கூடாது என்பதை தேவன் விரும்புகிறார். இதுதான் பரிசுத்தத்தை நம்ம வேதத்திலிருந்து நம்ம புரிஞ்சு கொள்ளுகிறோம். இந்த லேவியராகமம் 11:44 நம்ம கவனிக்கும் போது ஆண்டவர் இந்த இடத்துல விரும்புகிற பரிசுத்தம் என்ன தெரியுங்களா? வாசிக்கிறேன், கவனமாக கேட்போம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நம்ம சாப்பிட்ற உணவில் உங்களை நீங்கள் தீட்டுப்படுத்தக்கூடாது என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிறார். அல்லேலூயா. இது ஒரு கட்டளை, இது ஆப்ஷன் கிடையாது. ஆண்டவர் இந்த இடத்துல எதையுமே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஆப்ஷனாக
எடுக்கக்கூடாது பாருங்க. அவர் சாதாரணமாக சொல்லுகிற காரியத்தை கூட நம்ம அதை கட்டளையாக எடுக்கணும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை ஆமென் மகத்துவம் உள்ளது. அதை நம்ம அஜாக்கிரதையாக எந்த வார்த்தையும் எடுக்கக்கூடாது. ஆகவே ஆண்டவர் கர்த்தர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரீரத்தை நீங்கள் தீட்டுப்படுத்தக்கூடாது. ஆமென். அது எதனால் தீட்டுப்படுத்தக்கூடாது? உங்கள் உணவில், நீங்கள் சாப்பிட்ற உணவில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். என் வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு கிறிஸ்துவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் இந்த பிசாசெல்லாம் ஓட்ட முடியாது, ரொம்ப அதிகமாக பரிசுத்தமாக இருக்கிறவங்க, கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்காங்க தெரியுமா, ஊழியம் செய்கிறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வந்து தான் இந்த பிசாசை ஓட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னப்பா இது, பரிசுத்தத்தை கல்யாணம் பண்ணிக்கலன்னா பரிசுத்தமா அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் ஜனங்க இப்படி தவறாக பரிசுத்தத்தை புரிஞ்சிட்டு இருக்காங்களே, ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. ஆனால் இந்த நேரத்தில் இந்த வருத்தம் எனக்கு போகுது. ஏன் தெரியுங்களா? நான் இந்த காரியத்தை, கர்த்தருடைய காரியத்தை உங்களுக்கு நான் தெரிவிக்கும் போது, நீங்கள் அதை அறிந்து கொள்ளும்போது எனக்கு இந்த கவலை போகுது. பரிசுத்தம் என்பது தேவனுக்காக மாத்திரம் வாழுறது. அவங்க சில பேர் நினச்சிக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது பரிசுத்தம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. இல்லை, வேதத்தில் கல்யாணம் பண்ணிக்காமல் வாழ்ந்தவங்க கொஞ்சம் ஊழியம் செஞ்சவங்க கொஞ்சம் பேர், கல்யாணம் பண்ணி ஊழியம் செஞ்சவங்க நிறைய பேர். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் பரிசுத்தம் என்பது ஆண்டவருக்காக மாத்திரம் நம்ம செய்கிற காரியம்தான். அப்போ உணவுல கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருக்கு பாருங்க, அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதை பழைய ஏற்பாடு நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவருடைய இருதயத்தை நம்ம வசனத்தில் நம்ம படிக்கும்பொழுது அதை எப்படி பார்க்கணும்? கர்த்தருடைய இருதயமாக பார்க்கணும். ஆண்டவருடைய மனசு என்ன, என் தேவனின் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்காக இந்த மண்ணில் மனுஷனாக வந்து ஜீவனை கொடுத்த கர்த்தர், அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் என்பதை தான் நம்ம என்ன பண்ணணும்? வசனத்தை நம்ம வாசிக்கணுமே. நான் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான் கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிப்பதும் தியானிப்பதும், கர்த்தருடைய மனசை நான் புரிஞ்சுக்கணும்னு தான் நான் வாசிப்பேன். ஆகவே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு பிரிக்காதபடிக்கு ஒரு காரியத்தை இந்த நேரத்தில் நீங்களும் நானும் கர்த்தரிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம திரும்புகிறோம். என்னன்னா, நம்ம சரீரத்தை, உங்கள் சரீரத்தை திட்டுப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அது உணவில் திட்டுப்படுத்தக்கூடாது. அப்போ நீங்கள் பரிசுத்தம் ஆகணும். எதில்? சாப்பாட்டு காரியங்கள் என்ன பண்ணணும்? பரிசுத்தம் ஆகணும். மத்தேயு 4:3 நம்ம வாசிக்க கேட்போம். மத்தேயு 4:3. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில பிசாசு எங்க கொண்டு போய், சாத்தான் எங்க கொண்டு போய் சோதனையை வைக்கிறான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபவாசத்தை முடிச்சுட்டு வரும்போது டெஸ்ட் எங்க நடக்குது தெரியுங்களா? சாப்பாட்டில் தான் நடக்குது. ஆகவே இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற உட்கொள்ளுகிற சாப்பாட்டில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அதில் பிசாசனம் அதில் வஞ்சிக்கலாம். உங்கள் சரீரத்தை அவன் கெடுக்கும்படியாக வஞ்சிக்கலாம், பிளான் பண்ணலாம். ஏதோ கடையில் கிடைக்கிற பொருளை நீங்கள் என்ன பண்ண முடியாது, சாப்பிடக்கூடாது. அவங்க எப்படி செய்கிறாங்க, எப்படிப்பட்ட கடை என்பதை நீங்கள் என்ன பண்ணணும்? அதை நீங்கள் நிதானிக்கணும். டேஸ்ட்டு மாத்திரம் நல்லா இருந்தால் போட்டு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது, முழுங்கிடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், உன் தொண்டையில் என்ன பண்ணு, போஜன பிரியனா இருந்தா உன் தொண்டையில் கத்தியவை அப்படின்னு சொல்கிறார் கர்த்தர். நம்ம சாப்பிடுகிற காரியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன் ஆண்டவர் சாப்பிடுகிற காரியத்தில் ஏன் கவனம் செலுத்துகிறார்? ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இந்த சரீரம் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களையும் என்னையும் ரத்தம் சிந்தி அவர் மீட்டு இருக்கிறார். அப்படி நம்மளை அவருடைய ரத்தத்தினால சம்பாதித்த தேவன் அவர் காட்டி கொடுக்குற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? உங்கள் சரீரம் அது உங்களுக்கு சொந்தமானது இல்லை. யாருக்கு சொந்தமானது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தமானது. அப்போ நம்ம எது செஞ்சாலும், எனவே நாம் எது செய்கிற காரியங்கள் எதுவானாலும் இந்த சரீரத்தில் கர்த்தருடைய அவருக்கு விரும்புகிற, அவருக்கு ஏற்றா போல தான் நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். சாப்பிடுகிற காரியமானாலும், உடுத்துகிற காரியமானாலும், நம்ம பழகிற காரியமானாலும், எல்லா காரியங்களும் இந்த காரியம் கர்த்தருக்கு ஏற்றதா நம்ம என்ன பண்ணணும்? நிதானித்து நம்ம அறியணும். அல்லேலூயா. வாசிப்போமா? அப்போ உங்கள் சரீரம் கர்த்தருடைய, உங்கள் சரீரம் கர்த்தருடைய ஆலயம். நம்ம சர்ச்சை நம்ம எப்படி நம்ம டெக்கரேஷனாக வச்சுக்கிறோம், சர்ச் நம்ம எப்படி சுத்தமாக வச்சுருக்கிறோம், சர்ச்சுக்கு போனால் நம்ம எவ்வளோ ஆசையாக இருக்கிறோம்,
என் தேவன் அதே போல தான் உங்களுடைய சரீரத்தை உங்கள் சரீரத்தை அவர் அதிகமாய் அவர் என்ன பண்ணுறார்? நேசிக்கிறார். அது சுத்தமாக இருக்கணும், அதில் எந்த தீட்டும் வரக்கூடாது, அது அசுத்தமானது அந்த சரீரத்துக்குள்ளே போகக்கூடாது. ஆண்டவர் என்ன பண்ணுறார்? விரும்புகிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:31 நம்ம வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அருமையான தேவ பிள்ளையே, நீ சாப்பிடுகிற காரியத்தில் கூட சரி, அவன் எதை செஞ்சாலும் அது கர்த்தருக்கு மகிமையை உண்டாக்குமா என்பதை நிதானித்து பாருங்க. அல்லேலூயா. இது கர்த்தருக்கு பிரியமானதா என்பதை என்ன பண்ணுங்க? நிதானித்து பாருங்க. அல்லேலூயா. ஒரு காரியத்தை நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம், அதில் எல்லாமே நமக்கு புரியும் பாருங்க. தானியேல் 1:8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். நல்ல உயர்தரமான ஒரு உணவு தானியேலுக்கு வாழ்க்கையில் கிடைக்குது. பெஸ்ட்டு ஃபுட்டு அது. ராஜா சாப்பிட்ற அந்த சாப்பாடு. ஆனால் தானியேல் அதை வெறுக்கிறார், அதை தள்ளுகிறார். ஏன் தெரியுங்களா? அது அவருடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தும் என்பதை அவர் அறிந்து அதை உதறி தள்ளுகிறார். தேவ பிள்ளையே, எல்லா உணவையும் நீ என்ன பண்ணாத? எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால் வருகிற பாதிப்புகள் ஏராளம். இன்றைக்கி நிறைய வியாதிகளும் சிக்னஸும் டிசீஸும் எதனால் வருது தெரியுங்களா? நீங்கள் அறியாமல் எடுத்துக்கொள்ளுகிற சாப்பாடுனால தான். நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட முடியாது. நீங்கள் அதில் கவனம் செலுத்தணும். ஆண்டவர் இதில் ஒரு எச்சரிக்கை சத்தமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. பாருங்கள், லேவியராகமத்தில் கர்த்தர் இதை தெளிவாக சொல்ல, நான் பரிசுத்தர். அல்லேலூயா. எந்த காரியத்தையும் குறித்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க? ஆமென். எல்லா காரியத்தையும் குறித்து நீங்கள் உங்கள் சரீரத்தை திட்டுப்படுத்தக்கூடாது. சில கிறிஸ்துவர்கள்லாம் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க சாப்பாட்டு காரியங்களை குறித்து. அவங்க அதிகமாக சாப்பிட்றாங்க, அதிகமாக சாப்பாட்டில் மாத்திரம் ஜெபிக்கிறது கிடையாது. சாப்பிட்றது போகிறது வர்றது அப்படிலாம் ஆண்டவர் விரும்பலை. இந்த சரீரத்தை கொண்டு ஆண்டவர் ஊழியத்தை செய்யணும். அல்லேலூயா. சாப்பிட்றதுக்கு மாத்திரம் இந்த சரீரம் இல்லை, ஊழியம் செய்கிறதுக்காக. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் பாருங்கள், வசனத்தில் ஒரு காரியம் எனக்கு ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார் பாருங்கள். பெருந்தின்னிக்காரங்க எங்கே போக மாட்டாங்களாம்? அவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்களாம். ஆமென். அது அவ்வளோ ஒரு ஆண்டவர் காரியத்தை நம்ம கவனிக்கணும் இந்த நாட்களில். ஆகவே வியாதி இல்லாத ஒரு சரீரத்தை ஆண்டவர் விரும்புகிறார். அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவர் இந்த நேரத்தில் இந்த உம்முடைய வார்த்தையை கேட்கிற அருமையான உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க அப்பா. உச்சிதமான கோதையினால் திருப்தியாக்குவேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்ல ஒரு ஆகாரத்தை கட்டளையிடுங்கப்பா, நல்ல ஊட்டச்சத்தான ஆகாரத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா, உங்கள் ஜனம் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைங்க ஆண்டவரே அப்பா, அவங்க ஆகாரம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, கவனம் செலுத்தவும் கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. வேண்டாத ஆண்டவரே அப்பா தீமையான ஆகாரத்தை அதை உதறி தள்ள உபவாசம் இருந்து ஜெபிக்க கர்த்தர் ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு கிருபையை ஆண்டவரே பலத்தை கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. சுகம் ஆரோக்கியம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் சரீரத்தில் நிலைத்திருக்க ஜெபிக்கிற ஆண்டவரே கர்த்தர் செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் சுகித்திருந்து ஜனங்கள் உம்முடைய ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.